அபி வெற்றிக்கிடையே சுடர் தான் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. சுடர் ரொம்பவே பாவம் அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்புறவுகளே. சுட்டுமில்லி சுடரே அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. என்னதான் வெற்றி மேலே நம்ம அபிக்கு கோபம் இருந்தாலும் இங்கே வெற்றி ஒரு பக்கம் சுடருக்காக அபிகிட்ட ரொம்பவே கெஞ்சுறாங்க. அபியுமே யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ சுடரோட கண்டிஷனும் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. அவள் இப்படியே இந்த வெற்றி கூட பேசாமல் இருந்துட்டானா அவளுக்கு கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் தான் போகும். பேசாமல் எப்போதும் போல் அவள் இந்த வெற்றி கூட பழகட்டும் அப்படின்னு தான் நம்ம அபி முடிவெடுக்கிறாங்க. வெற்றிக்கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனாலும் கண்டிஷனோட வந்து சொல்கிறாங்க. நீ சுடர்கிட்ட வழக்கம் போல் பேசிக்கலாம், இருந்தாலும் எக்காரணம் கொண்டும் நீ தான் அவளோட அப்பா அப்படின்னு அந்த விஷயம் சுடருக்கு தெரியவே படுத்தக்கூடாது. அப்படி ஒன்று நீ பண்ணேன்னா அந்த நிமிஷமே நான் சுடரை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுவேன். நீ சுடரை கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே வெற்றி இருந்துக்கிட்டு இல்லை, கண்டிப்பாக நான் உண்மையை சொல்ல மாட்டேன். எனக்கு என் பொண்ணு கூட சந்தோஷமாக பேசினாலே போதும் அப்படின்ட்டு வெற்றியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுடர் ரொம்பவே வந்து அப்செட்டில் தான் இருக்கிறாங்க. கருணா அபியும் வெற்றியும் பேசுகிறத பார்த்துறாங்க. அதனால கருணா வந்து வெற்றி மேலே ரொம்பவே கோபத்தில் தான் இருக்கிறாங்க. வெற்றி வந்ததுமே அதை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போது வெற்றி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பார்வதி அக்கா விஷயமாக தான் நான் வந்து அபிகிட்ட பேசினேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வெற்றி இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ பார்வதி அக்கா கொலை விஷயத்தில் அபிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் என் மனசுக்கு தோணுது. இந்த விஷயத்தில் வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ, அந்த பழியை தூக்கி அபி மேலே போட்டிருப்பாங்க. அபிகிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு அப்படி தான் தோணுது. சீக்கிரமே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். வெற்றி சொல்லவுமே இங்கே கருணாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே கருணா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாரு. அந்த டைமில் ஸ்வேதா இருந்துக்கிட்டு கருணா கிட்ட, இங்கே பாருங்கள், ஃப்ரெண்டுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க. இப்போது பொண்டாட்டி பக்கம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராரு. சீக்கிரமே வந்து அவர் தான் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலுமே பண்ணுவார். ஏன் நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படின்ட்டு உங்கள் மேலே கூட கொலைபலியை தூக்கி போடுறதுக்கு கூட நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்வேதா தனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது கருணாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, கருணா பேசின விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஸ்வேதா வந்து நம்ம மேலே சந்தேகப்படுவா, இல்லை இதனாலும் தப்பாக நினச்சிக்குவா அப்படின்ட்டு நினச்சா பரவாயில்ல, நம்ம மேலே தான் அக்கறைப்படுறா. இது போதும், ஸ்வேதா நமக்கு தான். நம்ம ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக வாழலாம். அதுக்காக தானே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணோம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே கருணா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அபி பர்மிஷன் கொடுத்தது சுடரை பார்க்குறதுக்காக வெற்றி ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பி அவங்களோட வீட்டுக்கே போய் நிற்கிறாரு. வெற்றியை பார்த்ததுமே இங்கே சுடருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாலும் அபி சொன்ன ஒரு வார்த்தைக்காக வெற்றிக்கிட்ட பேசாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. சுடர்கிட்ட நம்ம வெற்றி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. என்ன சுடர் எப்படி இருக்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம சுடர் அபியோட முகத்தை பார்க்குறாங்க. அபி இருந்துக்கிட்டு பேசு அப்படின்ட்டு சொல்லவும் தான் நம்ம சுடர் ரொம்பவே சந்தோஷமாக வெற்றிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே ஜாலியாக பேசுகிறாங்க, விளையாடுறாங்க. சுடர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை பார்த்து அபியுமே ரசிக்கிறாங்க. தன்னுடைய அப்பா தான் வெற்றின்னு தெரியாமல் கேப்டன்னு சுடரு அவன் மேலே இம்புட்டு பாசமாக இருக்கிறா. உண்மை மட்டும் தெரிஞ்சா சுடரு எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்ட்டு தெரியவே இல்லை. ஆனால் இந்த வெற்றி கூட சுடர் பழகுறது நல்லதே இல்லை. அதனால் அவளோட உயிருக்கே ஆபத்து. சீக்கிரமே இந்த விஷயத்தில் நம்ம எதுனாலும் முடிவெடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம அபி யோசிக்கிறாங்க. சுடரை பார்த்து சுடர்கிட்ட பேசினதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக மன நிம்மதியோட வெற்றியுமே கிளம்புறாரு. இங்கே சுடருமே ரொம்ப சந்தோஷத்தோட அபியை ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அம்மு, உனக்கு இப்போது கேப்டன் மேலே இருந்த கோவம்லாம் போயிடுச்சா? இனி நான் கேப்டன் கிட்ட ஜாலியாக எப்போதும் போல் பேசலாம்ல, பழகலாம்ல அப்படின்ட்டு சொல்லும்போது, நீ பேசலாதான், பட் ஒரு லிமிட்டு தான் சுடர் எல்லாமும். இப்போ கூட உனக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். எனக்கு இன்னமும் அவர் மேலே கோபம் இருக்க தான் செய்யுது, குறையெல்லாம் இல்லை. நீ தான் அம்முவுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அம்மு சுடர் சொல்கிறாங்க. இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நம்ம அபி ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறாங்க. சண்முகம் வந்து அபிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன அபி, என்னதான் உங்ககிட்ட நான் சரியாக பேசாமல் இருந்தாலுமே எனக்கு நீ எதையோ நினச்சி கவலைப்படுற மாதிரி தெரியுது, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம
அபி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. சண்முகமும் அத கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீ இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது அபி. சுடர் கூட அந்த வெற்றியை நீ பழக விட்டுருக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்கு வேற வழி தெரியலண்ணா அப்படின்ட்டு நம்ம அபியும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சரி அபி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத எதையும் நினைச்சு அப்படின்ட்டு சண்முகம் அபியை சமாதானப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் கருணா இருந்துகிட்டு எப்படினாலும் இந்த வெற்றிக்கு நம்ம ஒரு முடிவு கட்டிடணும். இதுக்கப்புறமும் இவனை நம்ம இப்படியே அசால்ட்டா விட்டா அது நம்மளோட உசுருக்கு தான் ஆபத்தாயிடும். பேசாம அவன் கதையவே முடிக்க சொல்லிடலாம் அப்படின்னு தான் வந்து இங்க ரவுடிங்கள்கிட்டயுமே பேசுறாங்க. பணம் கொடுத்து வெற்றியை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க நம்ம அபி இருந்துக்கிட்டு காலையில சாமி கும்பிட்டு ஆம், குங்குமம் வச்சுக்க போறாங்க. அந்த டைம்ல குங்குமம் ஃபுல்லாக கீழே கொட்டிடுது. இதனால நம்ம அபிக்கு கொஞ்சம் மனசே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் இப்படி குங்குமம் தவறுது? எதனாலும் அந்த வெற்றிக்கு ஆபத்தா இருக்குமோ அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சுடரை ஸ்கூலில் விட்டுட்டு வெற்றி வந்து கிளம்புறாங்க. போயிட்டு வழக்கம் போல் புலிக்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போல்லாம் எனக்கு கருணா மேலே ரொம்பவே சந்தேகம் வருதுடா புலி. அபிக்கும் பார்வதி அக்கா கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு சொல்லும்போது, இருக்கலாம்டா, நீ தான் வந்து உண்மை என்னவோ கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா. இதுவரைக்குமே எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தோணல. ஆனா, இப்போலாம் எனக்கு கருணா மேல ரொம்பவே டவுட்டா இருக்குது. சீக்கிரமே உண்மைய நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போதான்டா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. சுடர்கிட்ட இனி எப்போதும் போல நான் சந்தோஷமா பேசுவேன் அப்டின்ட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு நம்ம வெற்றி. இன்னொரு பக்கம் அபிக்கு மனசே சரியில்ல அப்டின்ட்டு கோவிலுக்கு போறாங்க. அங்கே ஒரு சாமியார் இருந்துகிட்டு ஒரு விஷயத்த சொல்லவுமே அபிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. அத கேட்டு மனசே சரியில்லாம தான் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சுடர வீட்டுக்கு நம்மளே அழைச்சிட்டு வரலாம். அடிக்கடி வெற்றி கூட சுடர் சுத்துறதெல்லாம் சரியே இல்ல. இப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம பர்மிஷன் குடுத்துட்டோம். அதனால அந்த வெற்றி வந்து சுடர வெளிய கூட கூட்டிட்டு போவான். அதனால நம்மளே போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கையோட நம்ம சுடரை வந்து கூட்டிகிட்டு வரலாம். கரெக்டாக டைம் இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம அபி வந்து கிளம்பி போகிறாங்க. அப்போது வெற்றியுமே பார்த்தீங்கன்னா சுடருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அபி பார்த்துட்டு, என்ன இந்த டைம்லேயே வந்து சுடருக்காக இவன் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறானா அப்படின்ட்டு தான் வந்து அபி வந்து நடந்து போகிறாங்க. அப்போது சில ரவுடி பசங்க வந்து வெற்றிக்கு சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. வெற்றியுமே அவங்க கிட்ட சண்டை போகிறாங்க. அந்த டைமில் ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு நம்ம வெற்றியை வயிற்றுலேயே வந்து கத்தியால் குத்துறதுக்காக வராங்க. அதை நம்ம அபி பார்த்துறாங்க. அபிக்கு அப்படியே அமைதியாகவும் இருக்க முடியலை. என்ன தான் வெற்றி மேலே கோபம் இருந்தாலுமே நம்ம அபிக்கு வெற்றி மேலே காதலும் இருக்க தான் செய்யுது. அந்த டைமில் வெற்றியை காப்பாற்றணும் அப்படின்ட்டு கோபத்தாபத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம அபி இருந்துக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. வெற்றி அங்கே பாரு அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே வெற்றியை பார்த்தீங்கன்னா 2 ரவுடி பசங்க கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. நம்ம வெற்றியுமே அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியல. அபி தான் வேகமாக போயிட்டு வெற்றியோட உயிரை காப்பாற்றுறாங்க. அந்த கத்தியை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க வெற்றியை குத்த விடாமல். நெக்ஸ்ட்டு நம்ம வெற்றியுமே பார்த்திங்கன்னா அந்த ரவுடிங்களெல்லாம் அடித்து அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. இங்கே கத்தியை இறுக்கமாக பிடிச்சனால நம்ம அபி கையில் அப்படியே பிளட்டாக வந்து கொட்டுது. நம்ம வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வா அபி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அபி ப்ளீஸ் அபி, இந்த விஷயத்துலலாம் நீ அடம் பிடிக்காத, வா அபி போகலாம் அப்படின்ட்டு நம்ம அபியை கட்டாயப்படுத்தி தான் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வெற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் வெற்றிக்கு அபி மேலே இன்னமும் வந்து ஒரு நல்லெண்ணம் வருது. ஒரு வேளை நம்ம தான் அபியை வந்து தண்டிச்சிட்டோமோ. இது வரைக்குமே அபிகிட்ட நம்ம பார்வதி அக்கா கொலை விஷயத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம கேட்கவே இல்லை. கருணா மட்டும் சொன்னதை வச்சு நம்ம அபியை குற்றவாளியாக முடிவு பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு வெற்றிக்கு மனசு அப்படியே இப்போ தான் வந்து ரொம்பவே வலிக்குது. இங்கே நம்ம அபி கையிலையுமே வந்து கட்டு போடுறாங்க. கட்டு போட்டு முடிச்சுட்டு பரவாயில்ல, ஓகே, இந்த பிரச்சனையும் இல்லை, கிளம்பலாம் அப்படின்ட்டு
டாக்டர் சொன்னதுக்கப்புறம் இங்க நம்ம அபி இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க. இங்க வெற்றி இருந்துக்கிட்டு, "நானே ட்ராப் பண்றேன் அபி வா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல பரவால்ல நானே போய்க்கிறேன். நீ குடுத்த வலிய விட இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் பரவாயில்ல" அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க வெற்றி இருந்துக்கிட்டு அப்படியே கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. "ஆ இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்துல ம் அபிக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. தேவையில்லாத பழிய தான் அபி மேல சுமத்தியிருக்கிறாங்க. சீக்கிரம் நம்ம சுடருக்காகவும், அபிக்காகவும் உண்மைய கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம வெற்றி வந்து முடிவெடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, எதுக்காக சடனா வந்து நம்மள கத்தியால குத்துறதுக்கு வரணும்? இதுக்கும் கருணாவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமோ? அப்படின்ட்டும் நம்ம வெற்றிக்கு சந்தேகம் வருது. அடுத்தடுத்து ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.